மனிதனை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்திலே யூதர்களுக்கு பல அருட்கொடையை தந்திருக்கின்றான். அதை தொடர்ச்சியாக யூதர்களுக்கு ஃபிரௌன் கிட்ட விடுவித்து அவர்களுக்கு இந்த மண்ணு சல்வா என்ற உணவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கின்றான். அப்போ இதே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த யூதர்கள் இந்த ஒரே விதமான உணவை நம்ம எப்பொழுதும் சாப்பிட்டு இருக்க முடியாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் அவர்கள் சொல்றாங்க, மூசாவே, நீங்கள் உங்கள் இறைவனிடம் துஆ கேளுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு இந்த வெங்காயம், அப்புறம் பருப்பு, கோதுமை, பூண்டு, வெள்ளரிக்காய் ஆகிய இந்த பூமியில நமக்கு விளைவிக்கிற மாதிரி நமக்கு நீங்க கேளுங்க இறைவன்கிட்ட. இந்த ஒரே மாதிரி உணவு நம்மளால சாப்பிட முடியாது, எது மண்ணு சல்வா என்ற உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டு, நீங்க ஒரு சிறந்த உணவுக்கு பதிலாக ஒரு மட்டமான உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு, அப்படி என்று சொன்னால் நீங்கள் இந்த பட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்லுங்கள். அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பொருளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மட்டமான பொருட்களை விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படி என்று சொன்னால் அவர் கோபப்பட்டு சொல்றார், நீங்க இந்த குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் வாழுங்க, நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு நல்லா தருவான். அப்படி வாழ்ந்துவிட்டு அவர் சில நாட்களில் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யூதர்கள் என்ன சந்தித்தார்கள் என்று சொன்னால், ஒரு இழிவு நிலைகள் அவர் சந்தித்தார்கள், ஒரு தாழ்வு நிலை, ஒரு வீழ்ச்சியை அவர்கள் சந்தித்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு இவர்கள் ஆளாயினார்கள். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்த இந்த நியாமத்தை, இந்த அருட்கொடையை அவர்கள் மதிக்கவில்லை. அந்த ஒரு காரணம். அப்போ இந்த விளைவு ஏன் வந்துச்சு, அவங்க அந்த யூதர்கள் ஏன் இந்த விளைவை சந்தித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சில காலத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த வேதத்தை மற்றும் அந்த ஃபுர்கான் என்ற 10 கமாண்ட்மெண்ட், இது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு விஷயமே அவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள், மறந்து விட்டார்கள், அதை மாற்றி அமைத்தார்கள். அப்போ இந்த வசனங்களையும் இதையும் புறக்கணிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, அவர்கள் பல தீய செயல்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இது தொடர்ச்சியாக பல நபிமார்கள், அடுத்தடுத்து வந்த நபிமார்களை அவர்கள் கொல்ல செய்யவும் அவர்கள் துணிந்து விட்டார்கள். இதுதான் அவர்கள் விருப்பப்பட்ட அந்த ஒரு விஷயமாக அவர்கள் போய் வாழ்ந்து ஏற்பட்ட அவர்களுக்கு இந்த நிலை. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷரியத், அதாவது இந்த ஒரு வரம்பு அல்லாஹ் நிர்ணயித்த அந்த வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் மீறி விட்டார்கள். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்காக அது வந்துச்சு. விட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யாரெல்லாம் முகமது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறுதி தூதர் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, அது யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, சாபிகள் என்று சொன்னால் நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய மக்கள், அப்போ அவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி யார் இறுதி நாளையும் நம்புகிறார்கள், யார் அல்லாஹ்வையும் இறுதி நபியையும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இறுதி தீர்ப்பு நாளையும் நம்புகிறார்களோ, அவர்களுக்கு நம்புனது மட்டுமல்லாமல் நல்ல செயல்களை இந்த பூமியில் யார் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கூலி உண்டு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதையும், துயரப்படவும் மாட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்கின்றான். அப்போது அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை நினைவு கூற சொல்றான். இந்த இடத்துல யூதர்களுக்கு என்னவென்று சொன்னால், இந்த தூர்மலையை அல்லாஹ் அந்த மலையில தூர்மலை ஒன்று இருக்கின்றது. அந்த தூர்மலையை அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுடைய மேலே உயர்த்தினான். இந்த யூதர்கள் மேலே உயர்த்தி, அதாவது என்ன சொல்றானாக்கா, நீங்க என்னுடைய இந்த வேதத்தை பின்பற்றல அப்படின்னாக்கா அந்த மலை உங்க மேலே விழுந்து விடுவான் அப்படின்ற ஒரு காட்சிப்படுத்தி அல்லாஹ் அங்க சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றானாக்கா, நீங்கள் வாக்கு மூலம் வாங்க மலையை இந்த தூர்மலையை அந்த யூதர்கள் மேலே அப்படியே நிப்பாட்டி வச்சு நிறுத்தி வைத்து அவர்களிடத்தில் எல்லாம் என்ன கேட்கின்றான், ஒரு வாக்குறுதியை கேட்கின்றான். என்ன உறுதியுடன் இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொன்னால், அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய அந்த வாக்குறுதியிலிருந்து இந்த யூதர்கள் தவறிவிட்டார்கள், கடைபிடிக்க தவறிவிட்டார்கள், அதிலிருந்து மாறிவிட்டார்கள். அப்போ இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய கருணையால் அவர்கள் தப்பித்து இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி மட்டும் நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தால் நீங்கள் எப்பொழுதோ ஒரு பேரழிவுக்கு ஆகியிருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் இங்கே அவர்களை நினைவு கூற சொல்கிறான். அதனால் மனிதன் இந்த ஒரே வகையான உணவு கொடுத்தான் இல்லையா, மண்ணு சல்வா, அதை பற்றியும் இந்த மலை அல்லாஹ் யூதர்கள் மேலே வைத்து வாக்குறுதி வாங்க பாருங்க. இதை இரண்டுமே இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.